காமன் மேன் அப்படின்னு நான் பார்த்த உடனே பொசுக்குன்னு மொபைல் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா திடீர்னு கால் பண்ணி நீங்க பிக் பாஸ் ஷோக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்தேன். சும்மா பிராங்க் பண்றா போல இருக்கு, சும்மா சொல்லாதீங்க, போனை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டேன். இவங்களே வாண்டட் அப்ளை பண்ணுவாங்களாம். அப்ளை பண்ணதை பார்த்து கம்பெனி கூப்பிட்டா அதை பிராங்க் சொல்லி கட் பண்ணிடுவாங்களாம். குத்து நல்லா காது குத்து சொல்லலாமான்னு தெரியல. எங்க அம்மாவோட பாடி அப்படியே பாருங்க, எல்லாரும் பாருங்க என் கையெல்லாம் எப்படி நடந்ததுன்னு அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு உள்ள வந்துடலான்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த ஆன்டி. கிரமேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஃபோன் பண்றாங்க, சத்தியமா இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோட ஆடிஷன் இன்னைக்கு இருக்கு, வரீங்களா அப்படின்ட்டு. உருட்டு நீ நான் வந்து இல்ல சார் வரல, எங்க அம்மாவோட பாடி எரிச்சிட்டு இருக்காங்க, இப்போ போய் ஃபோன் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டேன். இது அத்திமரோட பசங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கோயில இருக்கும்போது கால் பண்ண போது பிராங்க் கால்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கால் பண்ண போது வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி ஆடிஷன் அட்டன் பண்ணி வந்தாங்க? ஏதோ ஒரு பொய் இங்க இது சுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்க வா. ஐயய்ய. ராடுகாரப்பே.